வந்த உடனே சண்டை எழுதுரு. அந்த பக்கம் போன, இந்த பக்கம் போன, நீ பொண்ணு விடா, நீ பையன் விடாடா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க ஏய் மிஸ்டர், சம்பந்தியம்மான் கட்டி பிடிச்சிருது. சம்பந்தியம்மான் கட்டி பிடிச்சிருது. சம்பந்தியமா எந்த ஊர் நீங்க? வெள்ளிவாக்கம். என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டல மாதிரியே ஒரு பீலிங். எந்த ஒரு விஷயம் கடைசியில் உங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்க வச்சு? உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்கயா போச்சு புத்தி? ஜாயிண்ட் ஃபேமிலி வேணாம், தனி ஃபேமிலி வைப்போம்னாங்க. அதான் ஒரே ரீசன். முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள. கடைசி பையன், எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு அப்புறமா அப்படிங்கறதால கொடுத்தோம். பையன் கடைசி பையன். ஐயோ ஐயோ. மேட்சிங்கா இருக்கா? எவ்வளவு ஜாதகம் பார்த்திருப்பீங்க? நான் இதுவரையிலும் என் பையனுக்கு ஒரு 100 கணக்கில் பார்த்துருக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை. எங்க 2 பேருக்கும் ஜாதகமே கிடையாது. பேராசி பார்த்து பண்ணோம். நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கிறோம். இங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பத்தியா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. எந்த விஷயத்தை சம்பந்திக்கிட்ட பேசுறதுல தயக்கம், சங்கடம் இருக்கு? இத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியாது. மாப்பிள்ளைக்கு பொண்ணு கடையில சின்ன மனக்கசப்பு, ஆனா அதை சம்பந்திட்ட பேச தயக்கம். வேற நீ நானும் ஓடிடலாமா? அடி செருப்பால பண்ணா பண்ணி பைல. அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறலாம் பாக்குறியாடி? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து வெளியூர் போயிட்டாரு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. முதல் விஷயமா பொண்ணு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே சரி, ஓகே. ஏன்னா நீங்க வாடி சொல்லிடுற பொண்ணு ப்ராப்பர்ட்டி கிடையாது. கடுப்பேத்துறார் மயிலாட். நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா கொஞ்ச நாள் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டேன். ஓ கேக்குறேன்டா, கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. பையன் வீடுனா ஒரு கெத்து காட்ட வேண்டியது தானே சார்? ஓ கெத்து காட்டணும். ஆமா சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு அவங்க கொஞ்சம் அப்படியே பதறணும் சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பதறணுமா இல்லையா? அங்க ஓடணும், இங்க ஓடணும், அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யணும். என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ அப்படியே நம்மள வர வைக்கணும் சார். அதுலதான் சார் ஒரு கெத்து. பதறவும் வரனாங்க. இந்த ஜகலாம் இங்க வேணாம். Do what I say. Go. பதறணும் சார். உங்களுக்கு இல்லையா? இருக்குல்ல? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஆள் வராங்கன்னு கேட்ட உடனே அப்படி ஒரு நடுக்கம் வரணும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம. நாங்க வந்தாக்கா அவங்க கண்டுக்கிறதே இல்ல. வராங்க வராங்களா, சரிப்பா, அவ்வளவுதான். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. எப்படி சார்? ஒரு இதுவே கிடையாது சார். எப்படி வர வைக்கணும்னு கேட்க சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. ஓகே, என்னமோ உங்களை எப்படி வர இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. சார் இப்ப நாங்க வரோம்னு சொல்லி ஒரு போன் பண்றோம். வராங்கன்னா அவங்க வந்து இப்ப ரெடியா இருக்கணும் எங்களை வர வைக்கிறதுக்கு. ஏன் சார்? ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி தாள மேல எல்லாம் வச்சு தஞ்சாவூர் மேல வச்சு அழைக்கணுமா? அதெல்லாம் இல்ல. சொல்லுங்க, அழைச்சிருவோம். ஒண்ணும் கிடையாது. என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து நாங்க போன உடனே உடம்பு முடியலன்னு படுத்துக்கிறாங்க. அப்ப நாங்க வரும்போதெல்லாம் அந்த மாதிரி படுத்தா என்ன அது? ஐயோ, நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டா. சார் உடம்பு முடியலன்னா முடியலதான் சார் சொல்ல முடியும். அப்படியா? அப்படிதான். அது மட்டும் இல்ல சார், நாங்க வரும்போதெல்லாமா சார் உடம்பு சரியாது போயிடும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொல்லுங்க, ஒரு சம்மந்தி வராங்கன்னாக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட எழுந்து உட்காந்துக்கணும். எப்படி ஏஞ்சி உட்கார முடியும்? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன். என்ன என்ன என்னடி? உடம்பு சரியில்லைன்னா கூட எழுந்து உட்காரணும். இதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் தப்பு. நாங்க தெரியாம சொல்லாம சம்பந்தியமா பேசுறது தப்பு. வேணும்னா 2 பேரும் ஒத்த குத்த மோதி பாப்போம். அதை விட்டுப்புட்டு இந்த குடும்பத்துல டிவி பிரச்சனை, சினிமா பிரச்சனை, சண்டை எழுத்து விட திட்டம் போட்ட அது நடக்காது. முடியாத இருப்பாங்களா? இல்ல சார், இல்ல சார், நாங்க சொல்லாமையே போவோம் சார். திடீர்னு எப்படி இருக்குது ரியாக்ஷன் சொல்லி பாக்குறதுக்கு.
ஒண்ணுக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா அவரு நாங்க வர்றோம்னு சொன்னோம்னா போய் படுத்துக்குவாங்க. வேணும்னே செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். படுத்து தூங்குறாரு. தூங்குறானா 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு சார் அவங்க செக் பண்ணவே வராங்க. செக் பண்றதுக்காகவே வராங்க. போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா கேக்குறா டீட்டெயில். நீங்க வர்றப்ப படுத்துக்கிறீங்க. நானும் படுத்துக்கிறேன். என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆளு பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க, சம்பந்தி வர்றாங்கனாவே எவ்வளவு பயமும் பதட்டமும் வந்துருது. தல சீக்கிரம் வெளிய வா தல. தீ மேல நிக்கிற மாதிரியே இருக்குங்க. அப்படியே ஒரு ரிங் அப்படியே நின்னுட்டே இருக்கணும். வேணாம் இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். அப்படியே கத்தியில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அப்படி இருக்கும். அவங்க கிளம்புன உடனே அந்த ஒரு ரிலீஃப் இருக்கும் வர. அப்பாடா படுத்தே இருந்தா முதல்ல உங்களை யாரு போன் பண்ணாம வர சொல்றது? என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? நாங்களே மாமியார் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து எங்களை வந்து இது எவ்வளவு பிரச்சனை. சோதிக்காதீங்க. சரி நான் சொல்லிட்டு 2 வயசு ஆயிடுச்சு சார், இன்னும் அனுப்பவே இல்லை சார், அங்கேயே வச்சுருக்காங்க சார். அவங்க சொல்றது இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவங்க 2ஆம் சம்பந்தி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் முத சம்பந்தி. நானும் ஃபுல்லா ஏன் மேலேயே போட்டா எப்படி இது? முதல் சம்பந்தி எவ்வளவுதான் தாங்குவாங்க? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ தெரியுது சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ சின்ன தகராறு, ஏதோ சினிமா கூட்டிட்டு நீ இவன் எனக்கு பொண்டாட்டி இல்ல, தாய் தெய்வம். இப்பதான் உனக்கு தெய்வமா தெரியுதா? ஏதோ வரல, ஏதோ பிரச்சனை கூச்சிட்டே வந்துடுறா பொண்ணு. ஐயோ எட்டி வளர்த்துட்டானே பாவி, உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ வீட்டுக்காரர் திட்டாரு அப்படின்ற சண்டைக்குள்ள இவங்க போய் இவங்க தலையிடக்கூடாது. தலையிடக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. என் மாப்பிள்ள வந்து எங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு என் வீட்டுக்கெல்லாம் வரத வந்து அவங்க தடை பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? அது வந்து உள்ளூர்லயே இருந்தா போங்கன்னு சொல்லுவேன், நான் இல்லன்னு சொல்லல. வெளியூரா இருந்தா ஸ்கூல் லீவ் போடணும். அப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்கடா. இனிமே இந்த மிஸ் கிஸ் எல்லாம் இருந்துனா அண்ணனா இருக்க மாட்டாடா. அப்படின்னு சொல்லு. உங்க சொந்தம்னா வெளியூரா இருந்தாலும் போத்தானே சொல்லுவீங்க. அது உண்மைதான். அது செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? எங்களுக்கு வந்து அது பேர் வந்துடும். ஏன் எங்க உறவுகள்ல மாப்பிள்ளைகளை பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்களா? என்னடே அறிவு இருக்கா அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. எங்க வீட்டு மருமகன் வரணும், அப்பதான் எங்களுக்கு மதிப்பு இருக்கும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏங்க போகாதேன்னு சொன்னா கூட கேட்டுருவாங்களா இந்த காலத்துல? முன்னாடி போய் அங்கதான் நிப்பாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. நம்ம போகாதேன்னு சொன்னாலும் போயிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அது எப்படி தடுப்பீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஏதாவது சாக்கு சொல்லி தான் தடுக்கணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எனக்கு உடம்பு முடியல, படுத்துக்கிறேன், என்ன டாக்டர் அழைச்சிட்டு போ, நான் ரொம்ப முடியாம இருக்கேன். நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். பையன் கொஞ்சம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறது, அங்க போய் 3 நாள் தங்குறது, இது மாதிரிலாம் பண்ணா உங்களுக்கு என்ன பயம் வரும்? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நீ அவங்க சைடு போயிடுவாப்ல, நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. கடைசி காலத்துல நமக்கு யார் சாப்பாடு போடுறது, நம்மள யார் கவனிச்சுக்க? அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. எப்படி எல்லாம் உங்கள் பிள்ளையை இந்த பெண் வீட்டுக்காரர்கள் அவங்க பக்கம், அவங்க சொந்தத்தின் பக்கம் இழுக்கிறார்கள். சரி செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. மரியாதை கட்டு போகும். பொண்ணு விட்டு ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க. இப்ப போட்டு பார்க்கவும் டப்பான்னு உடனே வெயிட். எது அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. வீட்டுல புள்ள இல்ல, நீங்க 2 பொண்ணுங்க, நீங்க வாங்க மாப்பிள்ள நம்ம உள்ளையாட்டம் அப்படி சொல்லுவாங்க. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். அவங்க பிள்ளைய உங்க பிள்ளையா கிடையாது, எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையா போச்சு. நீங்க தான் எங்களுக்கு பிள்ளை. இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாடுறாப்ப. ஒரு பிள்ளையாவே எங்க பேர் வேறு. ஓகே, நீங்க அதை எப்படி தடுப்பீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. சொல்லுங்க, தடுக்கிறதுக்கு வேண்டாம், ஆனாலும் ஜாக்கிரதையா இருப்பா. ஜாக்கிரதையா
என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? அவர் என்ன போர்க்கா போறாரு, ஜாக்கிரதையா இரு. என்ன ஜாக்கிரதா? அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. ஒண்ணுமே வேணாம், ஜாக்கிரதையா இருக்கணும். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோ, ஜாக்கிரதையா இருக்கணும் மட்டும்தான். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்? திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு தொலைக்க விட்டானே தர பயவுல. நம்ம வந்து பிரஸ்டீஜோட இருக்கணும். நம்ம வீட்ல இருந்தா தான் நம்மளுக்கு பிரஸ்டீஜ். மாமியார் வீட்டோட இருந்தா பிரஸ்டீஜ் கிடையாது. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலவனியா வரியா? இத்தனை வருஷம் நாங்க பெத்து வளர்த்து 23 வருஷமா 24 வருஷமா பொறுத்து நாங்க அனுப்புறோம். அப்ப எங்க பொண்ணு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வெறும் விருந்து. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். சார் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுவாங்க சார். ஓ அந்த பயம். ஓகே. இந்த எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. அவங்க ஆனா எங்களுக்கு கையோட அவங்க வச்சுக்கணுங்கிறது விருப்பம். இஷ்டம் கிடையாது. இஷ்டம் கிடையாது. எங்களை தான் வந்து இழிவா ஆமா, பேசுவாங்க. இன்னைக்கு ரொம்ப தப்பாவும் பேசுவாங்க. நாங்க வீட்டோட மாப்பிள்ளை இருக்க எங்களுக்கு இஷ்டமே கிடையாது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஒரு 10 நாள் நாங்க நல்லா கவனிக்கிறதுனால அம்மா அப்பாவை மறந்துட முடியுமா? ஃபர்ஸ்ட் மறக்க வாய்ப்பே கிடையாது. நான் தான் பெருமாள். ஏறா கையா. யாரா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நீங்க உங்க மருமகனுக்கு பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாங்க எங்க மருமகனுக்கு பண்றோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்ன நாங்க என்னதான் பண்ணாலும் அவங்க உங்க பசங்க தான். என்ன வார்த்தை சொன்னடா? டேய் என்ன சொன்ன? அல்லது அவங்க இந்த வார்த்தையை சொன்னதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாங்க, கொஞ்சம் வருத்தம். என்ன வார்த்தை சொல்லுன்றல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? இது சாய்ஸ்ல? இந்த கேள்வி சாய்ஸ்ல விட்டுடலாம். இந்த கேள்வி சாய்ஸ்ல விட்டுடலாம். நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டென்ஷன். சரி, இந்த குறை இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வீட்டுக்கார பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்திருக்காரு, அவர் போக விடுங்க. நீ போப்பா, நீ வாப்பா. குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. யார் குழப்பறா? நீ தான் குழப்பறாங்க. நீ போப்பா. வரும்போதெல்லாம் படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அது சாரி. உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. அந்த உண்மையை சொல்லிருக்க கூடாது. நானு அது உண்மையை சொல்லிக்க. ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அதுவும் என்கிட்டயே வர்றாங்களே.